கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அனத்திமா மாரநாதா என்கிற இறைவார்த்தையின் வழியாக இன்றைய இறைவசன தியான செய்திக்கு நான் உங்களை அழைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு புதியதாக இருக்கும். சிலருக்கு தெரிந்திருக்கும், ஊழியர்களுக்கு தெரிந்திருக்கும், சில விசுவாசிகளுக்கும் அது தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்படி ஒரு வார்த்தை வேதாகமத்திலே இருக்கிறதா என்று நீங்கள் கேட்கக்கூடும். ஆம், இருக்கிறது. பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபைக்கு எழுதின முதலாம் கடிதம் அல்லது முதலாம் நிருபம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே இந்த இறைவார்த்தை இருக்கிறது. நான் அதை படிக்கிறேன். தமிழ் வேதாகமத்திலே இல்லை. KJV வெர்ஷன், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், இங்கிலீஷ் பைபிள், 1 Corinthians 16th chapter 22nd word, verse 22nd சொல்லுகிறது. படிக்கிறேன், கேளுங்கள். If any man love not the Lord Jesus Christ, let him be anathema maranatha என்கிற அந்த இறைவார்த்தை அங்கே இருக்கிறது. ஆங்கில வேதாகமத்திலே, எல்லா ஆங்கில வேதாகமத்திலும் இருக்கும் என்று நினைக்க வேண்டாம். கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் அது இருக்கிறது. ஒரு முறை கூட அந்த வசனத்தை படிக்கிறேன். If any man love not the Lord Jesus Christ, let him be anathema maranatha என்று KJV வெர்ஷனிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நாம் பயன்படுத்துகிற தமிழ் வேதாகமத்திலே அதே வேதவசனம் இவ்வண்ணமாக சொல்கிறது. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வாக்கியத்தை தான் நான் உங்களோடு இன்றைய தினத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது அந்த அனத்திமா மாரநாதா என்ற அந்த சொற்கள், அந்த குறியீட்டு சொற்கள் எந்த மொழியை சார்ந்தது என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்திலே அனத்திமா மாரநாதா என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்குரிய தமிழ் விளக்கத்தை தமிழ் வேதாகமும் சொல்லுகிறதை தவிர தமிழ் பொருளாக்கத்தை சொல்லுகிறது, இன்டர்பிரேஷன். அந்த அனத்திமா மாரநாதா என்ற வார்த்தையில் இருக்கிற மறைந்து கிடக்கிற அந்த மொழியாக்க பொருளாக்கத்தை அந்த பொருளை தமிழ் மொழியாக்கத்தின் வாயிலாக அது வெளிப்படுத்துகிறது. அதான் அது சொல்லுகிறது, ஆண்டவராய் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமல் போனால், அது என்ன, நம்ம ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் எவர் ஒருவர் அன்பு செலுத்தாமல் போனாலும் அவர் அனத்திமா, அதாவது அவன் சபிக்கப்பட்டவன். அனத்திமா மாரநாதா என்பது ஒரே வார்த்தை அல்ல, 2 சொற்கள், 2 வார்த்தைகள். அந்த அனத்திமா மாரநாதா என்ற 2 வார்த்தைகளும் தமிழிலே ஆங்கில மொழியிலே குறியீட்டு சொற்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அதை ஆங்கிலத்திலே சொன்னால் டெர்மினாலஜி, குறியீட்டு சொற்கள்.
அந்த குறியீட்டு சொற்கள் கூறுகின்ற அந்த ஆழமான பொருளாக்கத்தை தமிழ் வேதாகமம் சொல்கிறதே தவிர அந்த வார்த்தையை அங்கே குறிப்பிட்டு சொல்லவில்லை. கத்தோலிக்க வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவர் பேரில் அன்பு செலுத்தாமல் போனால் அவன் சபிக்கப்படுக. அதாவது கத்தோலிக்க திருவிவிலியம் என்ன சொல்கிறது, அதை தமிழில் ஆண்டவர் பேரில் அன்பு செலுத்தாமல் ஒருவர் இருந்தால் அவர் சபிக்கப்படுக, அல்லது எவராயிலும் ஆண்டவர் பேரில் அன்பு செலுத்தாமல் போனால் அவன் அல்லது அவள் சபிக்கப்படுக. ஆண்டவரே வாரும் என்று சொல்வது. மாரநாதா என்றால் ஆண்டவரே வாரும், அல்லது கர்த்தாவே வாரும், அல்லது கர்த்தர் வருகிறார், அல்லது சிலர் சொல்கிறார்கள் கர்த்தரை இயேசுவே சீக்கிரமாய் வாரும். எப்படி வேணும்னாலும் பயன்படுத்தலாம். அதன் பொருள் கர்த்தாவே வாரும், அல்லது கர்த்தர் வருகிறார், ஆண்டவரே வாரும். மாரநாதா என்பதன் பொருள். இந்த மொழி, இந்த அனத்திமா மாரநாதா என்கிற வார்த்தை எல்லா வேதாகமங்களிலும் இல்லை. அது அரமேய மொழிநடையில் ஆதி திருச்சபை, அதாவது இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் எழுதப்பட்ட 1 கொரிந்து திருச்சபைக்கு எழுதப்பட்ட அந்த நிருபம் அரமேய மொழியில் எழுதப்பட்ட அந்த கையெழுத்து பிரதியில் இருக்கிறது என்று அதற்குரிய இருப்பிடத்தை NLT எடிசன் கத்தோலிக்க வேதாகமம் சொல்லுகிறார், ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அனத்திமா மாரநாதா என்ற வார்த்தை அரமேய மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழியாக்கம் செய்யப்பட்டு KJV கிங் ஜேம்ஸ் வெர்சன் என்று சொல்லப்படுகிற ஆங்கில வேதாகமத்திலே அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ் வேதாகமத்திலே இல்லை. இந்த அனத்திமா மாரநாதா என்ற வார்த்தையைத்தான் நான் இன்றைக்கு உங்களிடத்தில் விவரிக்கப் போகிறேன். அது தெளிவாக சொல்லுகின்ற வார்த்தை, பொருள் அர்த்தம் என்ன, அதன் பொருளாக்கம் அல்லது அதன் இன்டர்பிரேஷன், மொழியாக்க பொருள் என்ன என்றால், ஒருவன், யாராகிலும் ஒருவர், எவர் ஒருவர், எப்படினாலும் எடுத்துக்கோங்க, எவர் ஒருவர்னா ஒருவன் என்று அந்த சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே ஆண்களுக்குத்தான் இது உரிமையானது என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். இருபால் மக்களும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான வார்த்தை என்றே எடுத்துக்கொள்ளுங்கள். யார் ஒருவர் அல்லது எவர் ஒருவராகிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில் அன்பு செலுத்தாமல் போனால், அவன் பக்திமானாக இருந்தாலும் சரி, அவன் பரிசுத்தவானாக இருந்தாலும் சரி, அவன் சாதாரண ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, விசுவாசம் அற்றவனாக இருந்தாலும் சரி, விசுவாசம் இல்லாதவனாக, இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவனாக இருந்தாலும் சரி, அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில் அன்பு செலுத்தாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் ஒரு நிமிடம் உங்களுக்கு சிந்திக்க வாய்ப்பு தருகிறேன். கிறிஸ்தவர்களாகிய நாம், இதில் பல்வேறு பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், கரிஸ்மேட்டிக் கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், ஆவி அபிஷேகம் பெற்ற கிறிஸ்தவர்கள் என்று மார்தட்டிக் கொள்ளுகின்ற கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், சாதாரண கல்யாண கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், மத கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம். வேலை வாய்ப்புகளுக்காக, கல்வி பயில்வதற்காக மதம் மாறி
கிறிஸ்தவன் என்ற பெயரை தரித்துக் கொண்டு நான் கிறிஸ்தவ மதம் சார்ந்தவன், ரிலிஜியஸ் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்தவர்களாக வாழுகின்ற அநேகர், இந்த பெரும்பாலானவர்கள் இருக்கிறோம். நம்மள யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில் அன்பு செலுத்தாதவன் சபிக்கப்பட்டவன் என்று இந்த வார்த்தை, இந்த இறைவார்த்தை சொல்கிறது. நாம் ஆன்மீக நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய ஆத்மாவின் நிலைவாழ்வுக்குரிய பரலோக நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் செல்கிறவர்கள், திருச்சபைக்கு செல்கிறவர்கள், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு சிலரே. 1% இருப்பார்களா என்று தெரியவில்லை, 100க்கு ஒருவர் இருப்பார்களா என்று தெரியவில்லை. நீங்களே சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த பிரிவில், எந்த வகையை சார்ந்த கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள்? ஆவிக்குரிய நன்மைகளை, பரலோக நன்மைகளை, பரலோக ஐஸ்வர்யங்களை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் கிறிஸ்துவின் பால், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்துவின் பால் அன்பு செலுத்துகிறவர்கள், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? நீங்களே உங்களை கேள்வி கேட்டு அதற்குரிய பதிலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, என்னை கேட்டால் ஒரு திருச்சபையில் 500 அங்கத்தினர்கள் இருக்கிறார்கள் என்றால் 10 பேர் ஆன்மீக நன்மைகளை, பரலோக வாக்கியங்களை, பரலோக நிலைவாழ்வை, ஆன்மீக ஆத்மாவுக்குரிய நிலைவாழ்வுக்கான பரலோக பொக்கிஷங்களை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், நித்திய நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் திருச்சபைக்கு செல்கிறவர்களோ, ஆலய ஆராதனைக்கு செல்கிறவர்களோ, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களோ, கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசிகளோ இருக்கிறார்கள் என்றால், ஒரு திருச்சபையில் 500 அங்கத்தினர்கள் இருக்கிறார்கள் என்றால் 10 பேர் என்னை கிடைப்பார்களா என்பது கேள்விக்குரிய காரியமாக இருக்கிறது. 100க்கு ஒருவர் இருக்கக்கூடும் என்று நம்புகிறேன். 100க்கு ஒருவர் இருக்கக்கூடும் என்று நம்புகிறேன். ஆனால் மற்றவர்கள் அநேகர் திருச்சபைக்கு, எந்த திருச்சபையாக இருந்தாலும் சரி, திருச்சபைக்கு செல்கிறவர்களில் ஒரு பிரிவினர், ஒரு பெருவாரியான ஒரு பாதி பேர் என்று வைத்துக் கொள்வோமே, பக்தி வேடக்காரர்களாக இருக்கிறோம். தன்னை மற்றவர்கள் பரிசுத்தவான், இவன் விசுவாசி என்று சொல்ல வேண்டும். இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பார்க்கிறவர்கள் தங்களை புகழ வேண்டும் என்பதற்காக பக்தி வேடம் தரித்துக் கொண்டு திருச்சபைக்கு செல்கிறவர்கள் இருக்கிறார்கள். திருச்சபையில ஃபர்ஸ்ட் பெல், அந்த மணியோசை சத்தம் கேட்பதற்கு முன்பே திருச்சபைக்கு ஓடோடி சென்று அங்கே ஜெபிப்பது போல் பாசாங்கு செய்து கொண்டிருக்கிற ஆசாமிகள், சாமிகள் அல்ல, ஆசாமிகள், பக்தி வேடக்காரர்கள் அநேகர். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த சாரார், இந்த சாராருக்குள்ளதான் வர்றாங்க. அவங்களும் திருச்சபையில் பொறுப்பாளர்களாக, தலைவர்களாக, செயலர்களாக, மூப்பர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். திருச்சபையை ஆளுகை செய்கின்ற இடத்திலே இருக்கிறவர்கள் இந்த பக்தி வேடக்காரர்களில் ஒரு கூட்டத்தார், ஒரு பிரிவினர், ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர். இதற்காக பதவிகளுக்காக. இவர்களெல்லாம் கிறிஸ்துவில் அன்பு செலுத்துகிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. நீங்களே சிந்தித்து பாருங்கள். நீங்களே, நான் உங்களை நியாயம் தீர்க்க வரவில்லை, நீங்களே சிந்திக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். உனக்கு பதவி கிடைக்கலன்னா அவன் திருச்சபைக்கு அடுத்த பிறகு வரமாட்டான். பதவிக்காக கிறிஸ்துவை சார்ந்து கொள்கிறவர்கள், கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு வருகிறவர்கள் ஒரு சாரார், ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல பெருவாரியானவர்கள் மற்றவர்கள் சாதாரண விசுவாசிகளை, திருச்சபை தலைவர்களை சொல்லல, திருச்சபையை ஆளுகை செய்கிற அந்த கூட்டம், அந்த அதிகார வர்க்கத்தை நான் பேச வரவில்லை.
திருச்சபை விசுவாசிகளில் எனக்கு என்ன கிடைக்கும்? உன் பெயர் பிரஸ்தாபத்திற்காக காணிக்கை பெயர் வாசித்து இன்னார் இவ்வளவு ரூபாய் கர்த்தருக்கு காணிக்கை வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன் வலது கை கொடுப்பதை உன் இடது கை அறியாது இருக்கட்டும். நீ என்ன சொல்ற? நீ கொடுத்த காணிக்கை திருச்சபையில் வாசிக்கப்படுகின்ற போது நீ அதிகம் கொடுத்த ஒரு காணிக்கை கொடுத்த ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறாய், எதிர்பார்க்கிறாய். அதனால காணிக்கை கூடுதல் கொடுக்கிற. நீ அந்த காணிக்கையை எப்படி கொடுத்தாய் என்பது உனக்கு தான் தெரியும். அங்க இருக்க பாஸ்டருக்கு தெரியாது, டீக்கனுக்கு தெரியாது, திருச்சபை மூப்பர்களுக்கு தெரியாது, திருச்சபை விசுவாசிகளுக்கு தெரியாது. நீ கைக்கூலி வாங்கி கொடுத்திருப்பாய். இல்லைன்னா அடுத்தவனை ஏமாற்றி கொள்ளையடிச்சு கொடுத்திருப்பாய். கர்த்தர் அங்கீகரிப்பார் என்று நினைக்கிறாயா? இல்லை. ஏன் காரணம்? நீ கைக்கூலி வாங்கி உன் சொந்த காசை கொடுக்கிறதுக்கு அதிக காணிக்கை வைப்பதற்கு நீ தயாராக இல்லை. ஏன் காரணம்? நீ கர்த்தர் பேரில், கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் உன் அன்பு உனக்கு கடுகளவும் இல்லை. நீ எதற்காக செல்கிறாய் ஆலயத்திற்கு? உன்னை பக்தி வேடக்காரனாக காண்பித்துக் கொள்ளுகிறாய், உன்னை பாரம்பரிய கிறிஸ்தவனாக காண்பித்துக் கொள்ளுகிறாய், உன்னை விசுவாசியாக காண்பித்துக் கொள்ளுகிறாய். ஆனால் உனக்கு விசுவாசம் என்பது கடுகளமும் இல்லை. நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்றால் உனக்கு நீ கர்த்தராகிய இயேசுவில் அன்பு செலுத்த வேண்டும். நீ உன் மனைவியே நம்ப மாட்ட, நீ உன் பிள்ளைய நம்ப மாட்ட, உன் பிள்ளைகளின் பேரில் அன்பு செலுத்த மாட்டாய். உன்னோடு இணைந்து வாழுகின்ற உன் மனைவியின் பேரில் அன்பற்றவன் நீ. நீ தேவாலயத்தில் கர்த்தர் பேரில் அன்பு செலுத்துகிறாயோ? இல்லை. உனக்கு அன்பு எதன் மேல்? தேவாலயத்தில் முன்வரிசையில் அமர்வதில் விருப்பம் கொள்ளுகிறாய். தேவாலயத்தின் ஆளுகை சங்கத்தில் நீ அங்கம் வைப்பதற்காக விருப்பம் கொள்ளுகிறாய். உன் விருப்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பேரில் அல்ல. உன் மன விருப்பங்களை நீ அன்பு செய்கிறாய். உன் மன விருப்பங்களும் உன் செயல்களும் அதை வெளிப்படுத்துகிறது. நீ கிறிஸ்துவின் பேரில் அன்பு செலுத்துகிறவனாக நீ திருச்சபைக்கு செல்லவில்லை, நீ கிறிஸ்தவனாக வாழவில்லை. நீ பல்வேறு காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்களை சொந்தமாக்கிக் கொள்வதற்காக, உலக ஜனங்களிடமிருந்து திருச்சபை மக்களால் புகழப்படுவதற்காக, சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து வேண்டும் என்பதற்காக, அவை எவைகளையெல்லாம் நீ விரும்புகிறாயோ, உன் மனம் விரும்புகிறதோ, அவைகளை பூர்த்தி செய்வதற்கு நீ கிறிஸ்தவனாக வேடம் போடுகிறாய். அதனால் தான் சொல்லுகிறேன், நீ பக்தி வேட கிறிஸ்தவன். எனக்கு திருச்சபையிலிருந்து என்ன கிடைக்கும் என்று தான் எதிர்பார்க்கிறாயே தவிர நீ திருச்சபைக்கு என்ன செய்திருக்கிறாய் என்பது கேள்விக்குறி. நீ சொல்லலாம், ஆலயம் கட்டினேன், தினந்தோறும் அந்த வேலைகளை கவனித்தேன், எல்லாத்திலையும் கமிஷன் வாங்கியிருப்பார், எல்லாத்திலையும் கமிஷன் வாங்கியிருப்பார். நீ எவ்வளவு காணிக்கை ஆலய கட்டுமான பணிக்கு கொடுத்தாயோ, கொடுத்ததை போல் 10 மடங்கு அங்கிருந்து கொள்ளையடித்திருப்பாய், கமிஷன் வாங்கியிருப்பாய். எதற்காக போகிறாய்? அங்க என்ன கிடைக்கும்? அதுக்காகத்தான் போற. உன் ஆத்மாவின் ரட்சிப்புக்காக நீ கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் இல்லை. காரணம், கிறிஸ்துவின் பேரில் உனக்கு அன்பு இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் அடுத்தவனையும் நேசிக்க கடவாய். உன் வீட்டாரையே நீ நேசிக்க மாட்டாய். உன்னை நேசிக்கிறாயா என்றால் அதுவும் இல்லை. உன் ஆத்துமாவை நீ நேசிக்கிறாய் என்றால், நீ ஜீவனோடு இருக்கிற உன் உயிர் ஓட்டமுள்ள உன் ஆத்துமாவை உன்னால் பார்க்க முடியாது. நீ உயிரோடு இருக்கிறாய், உன் மன விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்காக நீ உயிர் வாழ்கிறாய்.
அந்த உயிராகிய ஜீவாத்மாவை நீ கண்டதில்லை. அது எங்கே இருக்கிறது என்று உனக்கு தெரியாது. நீ அதை நேசிக்கவில்லை. நேசித்திருந்தால் திருட மாட்டாய், கமிஷன் வாங்க மாட்டாய், கொள்ளையடிக்க மாட்டாய், பிறர் பேரில் குற்றம் சுமத்த மாட்டாய், இல்லாதவைகளை பொல்லாதவைகளை அப்படி நடந்தே இராத காரியங்களை கற்பனையாக பிணைத்து பொய் சாட்சி சொல்லுகிற சிலரை கொண்டு உத்தம கிறிஸ்தவர்களை சபையில் இருந்து விரட்டி இருப்பாய். விரட்டி இருக்க மாட்டாய். நீ என்னெல்லாம் செய்திருக்கிற? உனக்கு எதிராக நீ திருடுகிறதை, நீ திருச்சபையின் காரியங்களில், ஆலய காரியங்களில் எந்த பொருள் வாங்கினாலும் எதை எடுத்தாலும் எல்லாவற்றிலும் கமிஷன் வாங்குகிறதை, நீ கொள்ளையடிக்கிறதை, கள்ள கணக்கு எழுதி சமர்ப்பிக்கிறதை, திருச்சபை விசுவாசிகளை சுரண்டுகிறதை, ஆவிக்குரிய பண்புகளே இல்லாமல், கிறிஸ்தவ பண்பியல்புகளே இல்லாதவனாக, விபச்சார கிறிஸ்தவனாக திருச்சபையிலே நீ அங்கம் வைத்துக் கொண்டு திருச்சபையை ஆளுகை செய்கிறவனாக இருக்கிறாய் என்றால், உன்னுடைய மன விருப்பங்கள் எல்லாம் உன் கண்களால் காணப்படுகிற அனைத்தையும் நீ உனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தவன் பொண்டாட்டிய வர கிறிஸ்துவின் பேரில் அன்பு செலுத்துகிற ஒரு உத்தம விசுவாசியாக நீ இருந்தால் இதெல்லாம் செய்ய மாட்டியே. நீ போதகனாக இருந்தாலும் சரி, நாம் மூப்பர்களாக இருந்தாலும் சரி, மூப்பர் என்ற வரிசையில் போதகர்களும் அடங்குவார்கள். திருச்சபையை ஆளுகை செய்கிறவர்கள் வரிசையில் போதகர்களும் அடங்குவார்கள், மெய்ப்பர்களும் அடங்குவார்கள், தீர்க்கதரிசிகளும் அடங்குவார்கள். நீ எதன் பேரில் பற்று வைத்திருக்கிறாய்? உன் அன்பு எவைகளின் பேரில் இருக்கிறது? உன் கண்களால் இச்சிக்கப்படுகிற ஒரு பெண்ணின் மேல் உன் அன்பு இருக்கிறது, அல்லது பல பெண்களின் மேல் உனக்கு அன்பு வைத்திருக்கிறார். உன் மன விருப்பங்கள் சார்ந்த அன்பு அனைத்தும் அந்த கண்கள் இச்சிக்கிற பெண்களின் மேல் இருக்கிறது. திருச்சபை பதவி, அந்த ஆளுகையின் பதவியின் மேல் இருக்கிறது. மனம் போல் வாழுகின்ற அந்த மன விருப்பங்களின் மேல் இருக்கிறது உன் அன்பு. இவைகளை செய்து கொண்டு நீ உன் பேரில் அன்பு இருக்கிறதா? உன்னை நீ நேசிக்கிறாயா? உன்னில் நீ அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. நீ வாழுவதே உன் மன விருப்பங்களை, உன் மனம் போல் மனம் விரும்புகிற அனைத்தையும் அனுபவிப்பதற்காகவே நீ வாழுகிறாய். அப்படிப்பட்ட உனக்கு உன் ஜீவாத்மாவை குறித்து ஒரு அன்போ பாசமோ உன்னில் நீ அன்பு கூறுகிறாயா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை, கடுகளவும் இல்லை, சீரோ. ஏன்? நீ நித்திய நரக ஆக்கினைக்கு சொந்தமாக்கப்பட்டவன். நீ சம்பாதிப்பதெல்லாம் உன் நித்திய நரகத்தின் ஆக்கினைக்கு, மரண ஆக்கினைக்கு தீர்க்கப்படுவாய். உன் ஜீவாத்மாவின் அழிவை நீ விரும்பி உன் மாமிச வாழ்க்கையில கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டு கிறிஸ்துவின் சபையில அங்கம் வைத்துக் கொண்டு உன் மரண ஆக்கினைக்குரிய காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறாய். அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்த பவுலை கொண்டு சொல்லுகிறார், அரமேய மொழியில் சொல்லுகிறார், ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்பு செலுத்தாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன், நித்திய நிறைவாழ்வுக்கு நித்திய ஜீவனுக்கு சொந்தமானவன் அல்ல, அவன் மரண ஆக்கினைக்கு பாத்திரவான் என்று சொல்லுகிறார். உனக்கு எதின் மேல் நம்பிக்கை, எதின் மேல் அன்பு வைத்திருக்கிறாய்? உலக பொருட்களின் மேல் அன்பு வைத்துக் கொண்டிருக்கிற ஊழியக்காரனே, நீ திருச்சபையை ஆளுகை செய்ய நினைக்கிறாய். நீ திருச்சபைக்கு ஊழியம் செய்வதற்கல்ல, கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வதற்கு நீ வரவில்லை, திருச்சபையை ஆளுகை செய்ய வந்திருக்கிறாய். விசுவாசிகளை ஆளுகை செய்ய வந்திருக்கிறாய். விசுவாசிகளுக்கு கிறிஸ்துவை கற்பிப்பதற்கு நீ வரவில்லை. ஆகவே நீ சபிக்கப்பட்டவன். ஆகவே உனக்கு கிறிஸ்துவின் பேரில் அன்பு இல்லை. கிறிஸ்து உன் ஜீவாத்மாவை ரட்சிப்பதற்காக, உன் பாவங்களை மன்னித்து உன் ஆத்மாவுக்கு ரட்சிப்பை தருவதற்காக
நித்திய மரணத்தின்படியிலிருந்து உன்னை மீட்டு விடுதலையாக்குவதற்காக, நித்திய ஜீவனை உனக்கு தருவதற்காக தன்னையே சிலுவையிலே கையளித்த அந்த கிறிஸ்துவின் பேரில் உனக்கு கடுகளவும் அன்பு இல்லை. அப்ப நீ சபிக்கப்பட்டவன். நீ எதற்காக சபைக்கு வருகிறாய்? திருச்சபையை ஆளுகை செய்ய வேண்டும். அதாவது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை ஆட்சி செய்வதற்கு நீ திருச்சபைக்கு வருகிறாய். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை காட்டு பன்றிகளை போல உழுது ஓடுவதற்காக நீ திருச்சபைக்கு வருகிறாய். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் விசுவாசிகளை உன் மாமிச பசிக்கு வேட்டையாடுவதற்காக திருச்சபைக்கு வருகிறாய். உனக்கு கிறிஸ்துவின் பேரில் அன்பில்லை. உன் ஆத்மாவின் பேரிலும் அன்பில்லை. சக மனிதர்களின் பேரிலும் அன்பில்லை. உனக்கு அன்பு, விருப்பம் எல்லாமே பணத்தின் பேரிலும், உன் மன விருப்பங்களை, உன் கண்களின் இச்சைகளை, உன் மாம்சத்தின் இச்சைகளை பூர்த்தி செய்வதிலும் உன் அன்பு இருக்கிறது, உன் விருப்பம் இருக்கிறது. எங்கே உன் விருப்பங்கள் இருக்கிறதோ அங்கே அவைகளை நீ அன்பு செலுத்துகிறாய். புரிகிறதா? ஆகவே இனி உள்ளதை நீங்க எடுத்துக்கங்க. எவைகளின் மேலெல்லாம் உங்கள் அன்பு இருக்கிறது? உங்கள் மன விருப்பங்கள் அனைத்தின் மேலும், நீங்கள் விரும்பி தேடுகிற அனைத்தின் மேலும் நீங்கள் அன்பு வைத்திருக்கிறீர்கள், அன்பு செலுத்துகிறீர்கள். ஆனால் உங்கள் ஜீவாத்மாவை மீட்டு ரட்சித்து உன்னை நித்திய மரணத்தின்படியிலிருந்து மீட்டு விடுதலையாக்குவதற்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கவில்லை, அவரை விரும்பவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை நம்பவில்லை, அவர் பேரில் உனக்கு அன்பு இல்லை. அப்படின்னா நீ ஊழியங்களை எதற்காக செய்கிறாய்? வாய்களையே சொல்லுகிறாய், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன். எதுக்காக? காணிக்கைகளுக்காக ஊழியம் செய்கிறாய் தானே? காணிக்கை வாங்காத ஒரு ஊழியக்காரனாவது இருக்கிறியா? இல்லை. சம்பளம் வாங்காத ஊழியக்காரன் இருக்கிறியா? இல்லை. அப்ப நீ யாரு? ஊழியக்காரனா கூலிக்காரனா? கூலிக்கு ஊழியம் செய்கிறாயா? இல்ல ஆத்மா ஆதாயம் செய்வதற்காக, உன் ஆத்மா ஆதாயம் செய்யப்படுவதற்காக, உன் ஆத்மா நித்திய ஜீவனை பெறுவதற்கு, உன் ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்காக, உன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வந்தாயா? இந்த கேள்விகளுக்கான பதிலை நீயே சிந்தித்து பார். அப்புறம் சொல்லு, நான் கிறிஸ்தவன் என்று, நான் கிறிஸ்துவில் அன்பு செலுத்துகிறேன் என்று. இந்த வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு கூறாமல் போனால், அன்பு செலுத்தாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். அவன் எவனாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஒருவன் என்றால் யாராகிலும் ஒருவர், எவராகிலும், எவரானாலும், கிறிஸ்தவர்களில் எவரானாலும் சரி. இங்கே கிறிஸ்தவர்கள் என்று கூட அந்த வசனம் சொல்லவில்லை. எவராகிலும், எவர் ஒருவராகிலும், சகல ஜனங்களையும் சுட்டிக்காட்டி சொல்லுகிறது, சகல ஜனங்களையும் உட்படுத்தி சொல்லுகிறது. ஆனால் நான் சகல ஜனங்களையும் சேர்த்து அவங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும்னு சொல்ல வர மாட்டேன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த பூமியில் இருக்கிற 800 கோடி பக்கத்துல ஜனங்கள் இருக்கிறாங்கன்னா அதுல 1/3 பேர் தான் நித்திய ஜீவனுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில், இந்த பூமியில் குடியிருக்கிற உயிர் வாழுகிற ஜனங்களில் 800 கோடிக்கு அருகாமையில் இருக்கிற சுமார் 780 கோடி ஜனங்களில் 1/3 சுமார் 258 கோடி, சுமார் 258 கோடி ஜனங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நித்திய ஜீவனுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களுக்கு சொல்லுகிறேன், நீ எந்த ஜாதியை சார்ந்தவனாகவும் இருக்கலாம், எந்த மொழி பேசுகிறவனாகவும் இருக்கலாம், எந்த மதத்தை, எந்த தெய்வங்களை பின்பற்றுகிறவனாகவும் இருக்கலாம், எந்த தெய்வங்களை நம்புகிறவனாகவும் இருக்கலாம். ஒருவேளை நீ கிறிஸ்துவை விசுவாசியாதவனாகவும் இருக்கலாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவனாகவும் இருக்கலாம்.
பாரம்பரிய கிறிஸ்தவனாகவும் இருக்கலாம், கிறிஸ்தவ சபையிலேயே கிறிஸ்துவையும் கிறிஸ்தவர்களையும் தூசிக்கிறவனாகவும் இருக்கலாம். நீ யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் பேரில் அன்பு செலுத்தாதவன் எவனும் சபிக்கப்பட்டவனாயிருக்கிறான். அனத்தீமா மாரநாதா. அனத்தீமா என்றால் பொருள் சபிக்கப்பட்டவன். எதுக்கு? கிறிஸ்துவின் பேரில், இயேசு கிறிஸ்துவின் பேரில் அன்பு செலுத்தாதவன் சபிக்கப்பட்டவன். மாரநாதா, கர்த்தர் வருகிறார், கிறிஸ்து வருகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வாரும் என்று அழைக்காதவன் சபிக்கப்பட்டவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை எதிர்பார்க்காதவன் சபிக்கப்பட்டவன். நீ யாராக இருக்க விரும்புகிறாய்? அனத்தீமா மாரநாதா. இது அரமேய மொழி வார்த்தைகள் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு அனத்தீமா மாரநாதா என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தமிழிலே, தமிழ் வேதாகமத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில் அன்பு செலுத்தாதவன் சபிக்கப்பட்டவன் அல்லது சபிக்கப்படுக. மாரநாதா, ஆண்டவரே வாரும், கர்த்தாவே வாரும், இயேசுவே வாரும், இயேசு கிறிஸ்துவே வாரும். இயேசு கிறிஸ்து வருகிறார். அவரை சந்திக்க ஆயத்தப்படு, அவர் பேரில் அன்பு செலுத்து. அப்பொழுது அந்த அன்பு உனக்கு ஏற்கனவே சிலுவையிலே தம் ஜீவனை இரத்தமாக சிந்தி இருக்கிறது. ஜீவ தண்ணீராகவும் சுத்த ஜலமாகவும் சிலுவையிலே சிந்தி இருக்கிறது. அந்த சிலுவையில் சிந்தின இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் இருக்கிற சுத்த ஜலமும் ஜீவ தண்ணீரும் ஆகிய சுத்த ஜலம் உன்னை பாவமர அழுக்கிற கல்வி சுத்திகரிக்கும். அந்த ஜீவ தண்ணீர் உனக்கு நித்திய ஜீவனை தரும் என்று நம்பு, விசுவாசி, ஏற்றுக்கொள், அறிக்கை செய், அவரில் அன்பு செலுத்து. இயேசு கிறிஸ்துவிலும், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளிலும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலும், இயேசு கிறிஸ்துவின் ஜீவனிலும் நீ அன்பு செலுத்து. நீ நித்திய ஜீவனை பெறுவாய். நீ கடைசி நாளிலே கிறிஸ்துவை சந்திப்பாய். இல்லை என்றால் நீ சபிக்கப்பட்டவனாக இருப்பாய். நீ போதகனாக இருக்கலாம், பரிசுத்தவானாக இருக்கலாம். உன்னை பரிசுத்தவான் என்ற பல பேர், லட்சம் பேர் புகழலாம், 1000 பேர் புகழலாம். உன்னை தேவனுடைய மனுஷன் என்று 1000 பேர் சொல்லலாம். ஆனால் நீ சபிக்கப்பட்டவனாக இருப்பாய். உன் அன்பு, உன் மன விருப்பங்கள் காணிக்கைகளின் மேலும், உன் சம்பாத்தியங்களின் மேலும், திருச்சபைக்கு வருகிற அழகான பெண்களின் மேலும் இருக்கும் என்றால் நீ கிறிஸ்துவின் பேரில் அன்பு செலுத்தவில்லை. நீ கூலிக்கு ஜெபிக்கிறவனாக இருக்கிறாய், கைக்கூலிக்கு பிரசங்கிக்கிறவனாக இருக்கிறாய், கைக்கூலிக்கு குறி சொல்கிறவனாக இருக்கிறாய், கூலிக்கு ஜெபிக்கிறவனாக இருக்கிறாய். எல்லாம் காணிக்கைகளின் மேல் கூலி, பணத்தின் மேல் அன்பு செலுத்துகிறவனாக இருக்கிறாய். உலக சம்பாத்தியங்கள், ஆஸ்திகள், உலக அந்தஸ்து, செல்வாக்கு, பதவி, பட்டம், இவைகளின் மேல் அன்பு செலுத்துகிறாய். அப்படி என்றால் உனக்கு நித்திய ஜீவன் இல்லை. நீ பொய்யனும் பொய்க்கு பிதாவும் ஆகிய சாத்தானுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அனத்தீமா மாரநாதா, கர்த்தர் வருகிறார், நீங்கள் சபிக்கப்பட கடவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். கர்த்தருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிற சுத்த ஜலம், அந்த ஜீவ தண்ணீரும். கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். யோவான் 19ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். ரோம போர்ச்சேகவன் இவ்வளவு சீக்கிரம் அவர் மரித்து விட்டாரா என்று சொல்லி தன் கையில் இருந்த ஈட்டியை ஓங்கி அவருடைய விலாவிலே குத்தினான். அவருடைய மார்பு பிளக்கப்பட்டது. அந்த இடத்திலிருந்து ரத்தமும் தண்ணீரும் ஓடி வந்தது. இரத்தத்தில் இருக்கிற சுத்த ஜலம் உன் பாவங்களை கழுவி சுத்திகரித்து உனக்கு பாவ மன்னிப்பை தரும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தில் இருக்கிற அந்த ஜீவ தண்ணீர் உனக்கு நித்திய ஜீவனை தரும். வேறு எந்த வழியிலும் நீ நித்திய ஜீவனை பெற முடியாது.
நீ கிறிஸ்துவின் பேரில் அன்பு செலுத்தாவிட்டால், உனக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவில் நீ அன்பு செலுத்தி அவருடைய ரத்தத்தையும் அவருடைய தூய ஆவியையும் அவருடைய சத்திய வார்த்தைகளையும் விசுவாசிக்காவிட்டால் உனக்கு நித்திய ஜீவன் இல்லை, மரண ஆக்கினை தீர்ப்பு நிச்சயம். நீ சபிக்கப்பட்டவனாக இருப்பாய். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் வருகிறார். அவருக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் செலுத்தப்படுவதாக. ஆமேன்.